எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான். ஜாதிகள் உன் இலச்சையை கேள்விப்பட்டார்கள். உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது. பராக்கிரமசாலியின் மேல் பராக்கிரமசாலி இடறி இருவரும் ஏகமாய் விழுந்தார்கள் என்றார். எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வருவான் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொன்ன வசனம்: ஆயத்தப்பட்டு நில், பட்டயம் உன்னை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுகிறது என்று சொல்லி எகிப்திலே அறிவித்து மிக்தோலிலே கூறி நோப்பிலும் தக்பா நேசிலும் பிரசித்தம் பண்ணுங்கள். உன் வீரர் வாரிக் கொள்ளப்படுகிறது என்ன? கர்த்தர் அவர்களை தள்ளினதால் அவர்கள் நிலை நிற்கவில்லை. அநேகரை இடறப் பண்ணுகிறார். அவனவன் தனக்கடுத்தவன் மேல் விழுகிறான். அவர்கள் எழுந்திருங்கள், கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப நமது ஜனத்தண்டைக்கும் நாம் பிறந்த தேசத்துக்கும் திரும்பிப் போவோம் என்கிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான். அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். பர்வதங்களில் தாபோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல் அவன் வருவான் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா தம்முடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறார். எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறையிருப்புக்குப் போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. நோப் பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும். எகிப்து மகா நேர்த்தியான கடாரி, அடிக்கிறவன் வடக்கே இருந்து வருகிறான். அதன் நடுவில் இருக்கிற அதன் கூலிப்படைகள் கொளுத்த காளைகள் போல் இருக்கிறார்கள். இவர்களும் நிற்காமல் திரும்பிக் கொண்டு ஏகமாய் ஓடிப்போவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய ஆபத்து நாள் அவர்கள் மேல் வந்தது. அவன் பாம்பைப் போல் சீறி வருவான். இராணுவ பலத்தோடு நடந்து காடு வெட்டிகளைப் போல் கோடரிகளோடு அதன் மேல் வருவார்கள். எண்ணப்படாத மரங்களாயிருந்தாலும் அந்த காட்டை வெட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெட்டுக்கிளிகளை பார்க்கிலும் அதிகமானவர்கள், அவர்களுக்கு தொகை இல்லை. எகிப்தின் குமாரத்தி கலங்குவாள், வடதிசை ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நோ என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களையும் பார்வோனையும் எகிப்தையும் அதன் தேவர்களையும் அதன் ராஜாக்களையும் பார்வோனையும் அவனை நம்பி இருக்கிறவர்களையும் விசாரித்து அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் அவனுடைய சேவகரின் கையிலும் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். அதற்கு பின்பு அது பூர்வ காலத்தில் இருந்தது போல் குடியேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்திற்கு குழப்பமும் பயங்கரமும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்தாரால் மற்ற தேசங்களின் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்களால் மற்ற தேசங்களோடு உடன்படிக்கை செய்யவும் முடியாது. ஆனாலும் எகிப்தியர்கள் மற்ற தேசங்களை விட பலமுள்ளவர்களாகவே இருப்பார்கள். எகிப்திற்கு அருகாமையில் இருக்கிற மற்ற தேசத்தாராலும் எகிப்து தேசத்தின் மீது யுத்தம் பண்ண முடியாது. எகிப்தியர்கள் தங்கள் இராணுவ பலத்தினால் பெருமையோடு இருக்கிறார்கள். தங்கள் மீது யுத்தம் பண்ணி யாராலும் ஜெயிக்க முடியாது என்று ஆணவத்தோடு இருக்கிறார்கள். எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வருவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவை பற்றிய எச்சரிப்பின் வார்த்தைகள் எகிப்து தேசத்திலே சொல்லப்படும். பட்டயம் உன்னை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுகிறது என்று எகிப்து தேசத்தில் அறிவிக்கப்படும். எகிப்து தேசத்தை சுற்றிலுமாய் நேபுகாத் நேச்சாரின் பட்டயம் வந்திருக்கிறது. எகிப்தியர்கள் கல்தையரை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கல்தையரை வரவேற்க முடியாது. அவர்கள் எகிப்தியருக்கு சத்துருக்களாய் வருகிறார்கள். நேபுகாத் நேச்சாரின் பட்டயம் எகிப்திற்கு விரோதமாக வரும்போது அவர்கள் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்தாமல் ஆயத்தப்பட்டு நிற்க வேண்டும். கல்தையர்கள் தங்கள் தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்னும் செய்தியை அவர்கள் மிக்தோலிலே கூறி நோப்பிலும் தக்பானேசிலும் பிரசித்தம் பண்ண வேண்டும். எகிப்து தேசத்தில் உள்ள மிக்தோலிலும் நோப்பிலும் தக்பானேசிலும் யூதர்கள் வந்து குடியிருக்கிறார்கள்.
யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எகிப்து தேசத்திலே குடியேற வந்திருக்கிறார்கள். எகிப்து தேசத்தில் குடியேறி மிக்தோலிலும் தக்பானேசிலும் நோப்பிலும் பத்ரோஸ் சீமையிலும் வாசமான எல்லா யூதரையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வசனம். எரேமியா 44:1. எகிப்து தேசத்திலே குடியேற வந்திருக்கிற யூதர்களுக்கு மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் முறிந்த நாளலை நம்பி எகிப்திற்கு வந்திருக்கிறார்கள். எகிப்து தேசத்தாரால் தங்களுக்கு ஆதரவையோ பாதுகாப்பையோ கொடுக்க முடியாது என்பதை எகிப்து தேசத்திலே குடியேற வந்திருக்கிற யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்து தேசத்தார் தங்கள் தேசத்திற்கு அருகாமையில் உள்ள தேசத்தின் இராணுவத்தினரை கூலிக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் எகிப்தியருக்கு உதவியாக வந்து யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் அவர்களோ நேபுகாத் நேச்சார் எகிப்திற்கு விரோதமாக வருகிறான் என்னும் செய்தியை கேட்டு எகிப்து தேசத்தை விட்டே சிதறி ஓடிப்போய் விடுகிறார்கள். அந்நிய தேசத்து வீரர்களில் சிலர் எகிப்து தேசத்தின் எல்லைப் பகுதியில் காவலுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் வாரிக்கொள்ளப்படுகிறார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளினதினால் அவர்கள் நிலை நிற்கவில்லை. எகிப்து தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிற கல்தையர்கள் எகிப்தின் எல்லைப் பகுதியில் உள்ள வீரர்களை பட்டயங்களினால் வெட்டுகிறார்கள். பட்டயத்திற்கு தப்பின வீரர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பல இடங்களுக்கும் ஓடிப்போகிறார்கள். எகிப்து தேசத்தின் வீரர்கள் எல்லோரும் அவர்களுடைய சத்துருக்களால் வாரிக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையைப் போல் இருக்கிறார்கள். ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையைப் போல் இருக்கிறான். நீதிமொழிகள் 28:3. எகிப்து தேசத்தாருடைய இராணுவ வீரர்களின் கால்கள் யுத்த களத்திலே நிலைத்து நிற்கவில்லை. கர்த்தர் அவர்களை தள்ளுகிறார். ஆகையினால் அவர்களால் நிலை நிற்க முடியவில்லை. எகிப்து தேசத்தின் வீரர்கள் எல்லோரும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஸ்தானத்தில் நின்று தங்களுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தரோ எகிப்தியரை தள்ளிவிடுகிறார். ஆகையினால் அவர்களால் தங்கள் ஸ்தானத்தில் நிற்க முடியவில்லை. கல்தையருக்கு பயந்து ஓட்டமாய் ஓடுகிறார்கள். கல்தையர்கள் எகிப்தியரை பிடிக்க அவர்களை பின்தொடர்ந்து ஓடுகிறார்கள். கர்த்தர் எகிப்தியருடைய வீரர்களில் அநேகரை இடறப் பண்ணுகிறார். இதனால் எகிப்தின் வீரர்கள் தனக்கு அடுத்தவன் மேல் விழுகிறார்கள். அவர்கள், எழுந்திருங்கள், கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப நமது ஜனத்தண்டைக்கும் நாம் பிறந்த தேசத்துக்கும் திரும்பி போவோம் என்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் எகிப்தியர் கல்தையரோடு யுத்தம் பண்ண முடியாமல் தோற்று ஓடிப்போகிறார்கள். எகிப்தியர் ஓடும்போது ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து ஓடுகிறார்கள். தங்கள் தேசத்திற்கு திரும்பி போவோம் என்று சொல்லிக்கொண்டே எகிப்தியர்கள் ஓடுகிறார்கள். அவர்களால் கல்தையருக்கு விரோதமாய் நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை. எகிப்தியர்களால் கூலிக்கு அமர்த்தப்பட்ட கூலிப்படைகள் கொளுத்த காளைகளைப் போல இருக்கிறார்கள். இவர்களும் நிற்காமல் நம்பிக்கொண்டு ஏகமாய் ஓடிப்போகிறார்கள். இவர்களுடைய சரீரம் பார்வைக்கு பராக்கிரமம் உள்ளதாய் இருக்கிறது. இவர்களோ கூலிப்படையினர், பணத்திற்காக சண்டை போடுகிறவர்கள். இவர்கள் பேராசை பிடித்தவர்கள். யுத்தத்தில் ஜெயித்தால் தோற்றுப்போனவர்களுடைய பொக்கிஷங்களை கொள்ளையிடுகிறவர்கள். ஆனால் இப்போதோ கூலிப்படையினரும் தோற்று ஓடிப்போகிறார்கள். சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக கூலிப்படைகள் திரும்பிக் கொண்டு ஏகமாய் ஓடிப்போகிறார்கள். கூலிப்படையை சேர்ந்தவர்கள் கல்தையருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாமல் தோற்று ஓடிப்போகும்போது எகிப்து தேசத்திற்கு திரும்பி போகாமல் தங்கள் ஜனத்தண்டைக்கும் தாங்கள் பிறந்த தேசத்திற்கும் திரும்பி போகிறார்கள். கல்தையரின் பட்டயத்திற்கு தப்பி தங்கள் சொந்த தேசத்திலே போய் பாதுகாப்பாக ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். கூலிப்படையை சேர்ந்தவர்கள் பணத்திற்காக யுத்தம் பண்ணுவார்கள். இவர்களுக்கு யுத்தம் பண்ண வேண்டும் என்னும் ஆர்வம் இருக்காது. இவர்கள் யுத்த ஆயுதங்களை நம்பவும் மாட்டார்கள். அதை பயன்படுத்தி வீரமாய் யுத்தம் பண்ணவும் மாட்டார்கள். தங்களுடைய ஜீவனுக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தவுடன் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் தப்பித்து ஓடிவிடுவார்கள். கூலிப்படை வீரர்கள் கல்தையருக்கு பயந்து தப்பித்து ஓடினாலும் இந்த தோல்விக்கு காரணம் தங்களுடைய கோழைத்தனம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே யுத்தத்தில் தோல்வி உண்டானதற்கு காரணம் என்று சொல்லுவார்கள். பார்வோன் தங்களுக்கு போதுமான ஆயுதங்களை கொடுக்கவில்லை என்றும் தங்களுக்கு சரியான கூலிகளை கொடுக்கவில்லை என்றும் ஏதாவது காரணங்களை சொல்லி தங்கள் தேசத்திற்கு ஓடிப்போவார்கள். பார்வோன் மீது குற்றம் சொல்லுவார்கள். பார்வோன் கூலிப்படைகளை தன்னுடைய தேசத்தின் எல்லை பகுதியில் நிறுத்தி வைத்திருந்தான்.
அந்நிய தேசத்தார் எகிப்து தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வரும்போது தன்னுடைய படைகளை எல்லைப் பகுதிக்கு அனுப்பி வைப்பதாக பார்வோன் கூலிப்படையினருக்கு சொல்லி இருந்தான். ஆனால் தான் சொன்ன பிரகாரமாக பார்வோனால் தன்னுடைய இராணுவத்தை தன்னுடைய தேசத்தின் எல்லைப் பகுதிக்கு அனுப்பி வைக்க முடியவில்லை. தங்களுக்கு உதவி வராததினால் எகிப்தின் எல்லைப் பகுதியில் உள்ள கூலி படையினர் சோர்ந்து போகிறார்கள். கல்தையரை எதிர்க்க முடியாமல் தங்கள் சொந்த தேசங்களுக்கு தோற்று ஓடிப் போகிறார்கள். அவர்கள் போகும்போது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்தது என்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். பார்வோன் தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றவில்லை. கூலிப்படையினர் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்திருந்தார்கள். அந்த காலத்திற்குள் பார்வோனால் தன்னுடைய இராணுவத்தை கூலிப்படைக்கு உதவியாக அனுப்ப முடியவில்லை. கூலிப்படையினர் பார்வோனுக்கு குறித்த காலம் முடிந்துவிட்டது. ஆகையினால் அவர்கள் எகிப்தின் எல்லைப் பகுதியில் நின்று கல்தையரோடு யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக தங்கள் சொந்த தேசத்திற்கு தோற்று ஓடிப்போகிறார்கள். கர்த்தர் கல்தையருடைய இராணுவ பலத்தை பற்றி இங்கு சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவன் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தரே ராஜாதி ராஜா. சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா தம்முடைய ஜீவனை கொண்டு கல்தையரின் வல்லமையை பற்றி சொல்லுகிறார். பர்வதங்களில் தாபோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல் கல்தையர்கள் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாபோரும் கர்மேலும் சமுத்திரத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. 2 பர்வதங்களும் சமுத்திரத்திற்கு முன்பாக உயரமாய் இருக்கிறது. பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் எகிப்து தேசத்தின் இராணுவத்திற்கு முன்பாக தன்னுடைய வல்லமையில் உயர்ந்திருப்பான். அவர்கள் இராணுவ பலத்தோடு நடந்து காடு வெட்டிகளைப் போல் கோடாரிகளோடு அதன் மேல் வருவார்கள் என்று கர்த்தர் பாபிலோன் ராஜாவையும் அவருடைய சேனைகளையும் பற்றி சொல்லுகிறார். எகிப்தியர்களால் கல்தையருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாது. எகிப்தியர்கள் எண்ணிக்கையில் அநேகராய் இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணப்படாத மரங்களைப் போல ஏராளமானோராய் இருக்கிறார்கள். ஆனால் கல்தையரோ காடு வெட்டிகளைப் போல கோடாரியோடு அந்த மரங்களின் மேல் வருகிறார்கள். அந்த காட்டில் எத்தனை மரங்கள் இருந்தாலும் கல்தையர்கள் தங்கள் கோடரிகளால் அந்த காட்டை வெட்டி விடுவார்கள். எகிப்து தேசம் இப்போது செல்வ செழிப்போடு இருக்கிறது. தேசத்திலே ஐஸ்வர்யமும் மிகுதியாய் இருக்கிறது. எகிப்து மகா நேர்த்தியான கடாரி போல் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் நடுவில் இருக்கிற அதன் கூலிப்படைகள் கொளுத்த காளைகள் போல் இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு கம்பீரமாய் இருக்கிறார்கள். கொளுத்த காளையை வீட்டு வேலைக்கு பயன்படுத்த முடியாது. அது நுகத்தை சுமப்பதற்கு தன்னுடைய கழுத்தை கொடுக்காது. நன்றாக சாப்பிட்டு கொளுத்திருக்கும். எகிப்து தேசத்தில் இருக்கிற கூலிப்படையினர் கொளுத்த காளைகளைப் போல நன்றாக சாப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் பார்வோனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கல்தையரோடு யுத்தம் பண்ண மாட்டார்கள். கல்தையர் வருவதை பார்த்து கூலிப்படைகள் திரும்பிக் கொண்டு ஏகமாய் ஓடிப்போவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய ஆபத்து நாள் அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொளுத்த காளைகள் என்னும் வார்த்தை எகிப்து தேசத்தில் உள்ள ஆபிஸ் என்னும் காளை உருவம் கொண்ட விக்கிரகத்தை குறிக்கலாம். இது எகிப்தியரின் தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் உள்ள ஆபிஸை பார்த்து வனாந்திரத்திலே தங்களுக்கு ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை ஆராதித்தார்கள். எகிப்தியர்கள் காளையை ஆராதிப்பதை பார்த்து இஸ்ரவேலர்கள் பொன் கன்றுக்குட்டியை ஆராதித்தார்கள். எகிப்து தேசம் ராஜகுமாரத்தியைப் போல் அலங்காரமாய் இருக்கிறாள். ஆனாலும் கல்தையர்கள் எகிப்து தேசத்திற்கு விரோதமாக வருவதை பார்த்து எகிப்தின் குமாரத்தி கலங்குவாள். கல்தையர்கள் எகிப்து தேசத்திற்கு வடக்கே இருந்து வருவார்கள். எகிப்தின் குமாரத்தியோ வடதிசை ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்தின் இராணுவத்தில் உள்ளவர்கள் பாம்பை போல சீறி வருவார்கள். பாம்பின் சத்தம் பிரம்மாண்டமான சத்தமாய் இருக்காது. அது சீறினாலும் அந்த சத்தம் மெல்லிய சத்தமாகவே இருக்கும். அது பலவீனமான சத்தமாய் இருக்கும். எகிப்து தேசத்தின் கூலிப்படைகள் தோற்று ஓடிப்போகும்போது அவர்களால் சத்தம் போட்டு அலற முடியாது. அவர்கள் பாம்பை போல மெதுவாக சீறுவார்கள். பயந்து ஓடுகிற பாம்பை போல எகிப்தின் கூலிப்படைகள் ஓடுவார்கள். கல்தையர்களோ கோடரிகளோடு பாம்பை துரத்துவது போல எகிப்தின் கூலிப்படைகளை துரத்துவார்கள். கல்தையர்கள் தங்களை துன்பப்படுத்தியதையோ தங்களை பட்டயத்தினால் வெட்டியதையோ தங்களை வேதனைக்கு உட்படுத்தியதையோ எகிப்தின் கூலிப்படையால் சத்தம் போட்டு சொல்ல முடியாது. அவர்களுடைய ஜீவனில் பெரும்பகுதி அவர்களை விட்டு விலகி போய் விட்டது.
மூச்சு விடுவதற்கு கூட அவர்களிடத்தில் பலனில்லை. மிகவும் பலவீனமாய் இருக்கிறார்கள். அதிகமாய் காயப்பட்டிருக்கிறார்கள். கூலிப்படைகள் தங்களுடைய வேதனைகளை மிகவும் மென்மையான சத்தத்தில் முறுமுறுக்கிறார்கள். அவர்களால் சத்தம் போட்டு பேச முடியவில்லை. எகிப்தின் கூலிப்படைகளால் யுத்த வீரர்களைப் போல கம்பீரமாய் சத்தமிட முடியவில்லை. தரித்திரர்களும் பிச்சைக்காரர்களும் பிச்சை எடுக்கும்போது கெஞ்சி மன்றாடுவது போல எகிப்தின் கூலிப்படைகள் தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள கல்தையரிடம் கெஞ்சுகிறார்கள். கல்தையரோ எகிப்து தேசத்தின் இராணுவத்தாரையும் அவர்களுடைய கூலிப்படையையும் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போவார்கள். எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து. நோப் பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து தேசத்தின் குமாரத்தி தன்னுடைய தேசத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்தாள். தன்னுடைய தேசத்திற்கு ஒரு ஆபத்தும் வராது என்று நிச்சயமாய் நம்பினாள். ஆனால் எகிப்திற்கு சிறையிருப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எகிப்து தேச வாசியாகிய குமாரத்தி இப்போது ஆடம்பரமான வஸ்திரங்களை அணிந்திருக்கிறாள். ஐஸ்வர்யம் உள்ளவளைப் போல தன்னை அழகுபடுத்தி இருக்கிறாள். ஆனால் கல்தையர்கள் எகிப்து தேசத்தாரின் ஆடம்பரமான வஸ்திரங்களை உரிந்து போட்டு அவர்களுக்கு அடிமையின் வஸ்திரத்தை தரிப்பிக்க கொடுப்பார்கள். எகிப்து தேசத்தாரால் இனிமேல் தங்கள் தேசத்தில் சுகமாய் ஜீவிக்க முடியாது. அவர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போக வேண்டும். அதற்கு தேவையான பிரயாண சாமான்களை அவர்கள் ஆயத்தம் பண்ண வேண்டும். அலங்கார வஸ்திரங்களுக்கு பதிலாக அடிமையின் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். சிறையிருப்பின் வேதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். தங்கள் தேசத்தின் பட்டணங்கள் பாதுகாப்பாய் இருக்கும் என்று எகிப்தியர்கள் நினைக்கிறார்கள். நோப் பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தியர்களால் தங்கள் தேசத்தில் பாதுகாப்பாக தங்கியிருக்க முடியாது. தங்கள் வீடுகளையும் பட்டணங்களையும் காலி செய்துவிட்டு தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிப்போவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கல்தையர்கள் நோப் பட்டணத்தையும் எகிப்து தேசத்தில் உள்ள மற்ற எல்லா பட்டணங்களையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுவார்கள். நோப்பிலே ஏராளமான ஜனங்கள் குடியிருக்கிறார்கள். நதிகள் மத்தியில் இருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ? அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது. சமுத்திரம் அதன் அரணும், சமுத்திரக்கால் அதன் மதிலுமாய் இருந்தது. நாகூம் 3:8. நோ பட்டணம் குடியில்லாமல் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும். அவர்கள் கையோடு கை கோர்த்தாலும் அவர்களால் அழிவுக்கு தப்பிக்க முடியாது. கர்த்தர் எகிப்து தேசத்தையும் எகிப்தின் பட்டணங்களையும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனையும் எகிப்து தேசத்தின் தேவர்களையும் அழித்து போடுவார். நான் நோ என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களையும் பார்வோனையும் எகிப்தையும் அதன் தேவர்களையும் அதன் ராஜாக்களையும் பார்வோனையும் அவனை நம்பி இருக்கிறவர்களையும் விசாரிப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதா தேசத்தில் இருந்து எகிப்து தேசத்திற்கு குடியேறின யூதர்கள் எகிப்தையும் எகிப்தின் தேவர்களையும் அதன் ராஜாக்களையும் நம்பினார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீணாய் போயிற்று. அவர்களை நம்பின யூதர்களை கர்த்தர் விசாரிப்பார். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் மீது நம்பிக்கை வையாமல் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தர் எகிப்தியரையும் எகிப்தியரை நம்பின யூதரையும் வடதிசை ஜனமாகிய கல்தேயரின் கையில் ஒப்புக் கொடுப்பதாக சொல்கிறார். அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் அவனுடைய சேவகரின் கையிலும் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தையர்கள் எகிப்து தேசத்தின் பட்டணங்களை தீயினால் சுட்டெரித்து போடுவார்கள். அந்த பட்டணங்கள் எல்லாம் குடியில்லாமல் போகும். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றின பின்பு எகிப்து தேசத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவார். அதற்கு பின்பு எகிப்து தேசம் பூர்வ காலத்தில் இருந்தது போல் குடியேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நேபுகாத் நேச்சார் எகிப்தின் மீது படையெடுத்து வருவான் என்னும் உண்மை சம்பவத்தை இந்த வசனம் முன்னறிவிக்கிறது. அவன் எகிப்து தேசத்தை அழிப்பான். யூதாவை ஜெயித்து எருசலேமை அழித்த பின்பு பாபிலோன் ராஜா எகிப்தின் மீது படையெடுத்து வருவான். யோயாக்கீமின் 4வது வருஷத்தில் நேபுகாத் நேச்சார் கர்கைமீசில் எகிப்தின் மீது யுத்தம் பண்ணுவான். நேபுகாத் நேச்சார் பாபிலோனின் ராஜாவாகி 1ஆம் வருஷத்தில் இந்த யுத்தம் நடைபெறுகிறது. எருசலேம் அழிக்கப்படுவதற்கு 18 வருஷங்களுக்கு முன்பாக இந்த யுத்தம் நடைபெறுகிறது. கர்கைமீசில் நடைபெற்ற யுத்தத்திற்கு 15 வருஷங்களுக்கு முன்பாக
எகிப்தின் ராஜா நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக வந்தான். அப்போது நேபுகாத் நேச்சாரின் சேனை எருசலேமை முற்றுகை இட்டிருந்தது. எகிப்தின் சேனை வருவதை கேள்விப்பட்ட நேபுகாத் நேச்சார் எருசலேமை முற்றுகை இடுவதை நிறுத்திவிட்டு எகிப்தின் மீது தற்காலிகமாக யுத்தம் பண்ணுவதற்கு புறப்பட்டு போனான். அதன் பின்பு நேபுகாத் நேச்சார் மறுபடியும் எருசலேமுக்கு விரோதமாக வந்தான். எருசலேமை பிடித்த பின்பு நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்திற்கு சிறிது காலம் புறப்பட்டு போனான். அதன் பின்பு இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றமாக அவன் எகிப்தின் மீது படையெடுத்து வருகிறான். இந்த யுத்தத்தில் நேபுகாத் நேச்சார் எகிப்து தேசத்தை முழுவதுமாக பிடித்து அழித்து போட்டான். இதன் மூலமாக இக்காலத்தில் பாபிலோன் தேசத்தின் செல்வாக்கு உலக நாடுகளின் மத்தியில் அதிகரித்தது. கல்தையரோடு நடைபெறும் யுத்தத்தில் எகிப்தியர் தோற்றுப் போவார்கள். இந்த தோல்வியை எகிப்திலே அறிவிக்க வேண்டும் என்று எரேமியா தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். எகிப்து தேசத்தின் இராணுவத்தில் எத்தியோப்பியர், லீதியர், லீபியர் ஆகியோர் கூலிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கல்தையரோடு நடைபெறும் யுத்தத்தில் எகிப்தியர் தோல்வியுறுவதை காணும் போது கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஜனங்கள் தொடர்ந்து யுத்தம் பண்ண விரும்பாமல் தாங்கள் பிறந்த தேசத்திற்கு திரும்பி போய்விடலாம் என்று கூறிவிடுகிறார்கள். எகிப்தின் சேனையில் உள்ள கூலிப்படையினர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து அவதூறாக பேசுகிறார்கள். அதையும் சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். பார்வோனுக்கு நியமிக்கப்பட்ட ஆட்சி காலமும் அவனுடைய ஆடம்பரமும் செழுமையும் ஐஸ்வர்யமும் எல்லாம் முடிந்து போய்விட்டது. இனிமேல் அவனுக்கு அழிவை தவிர வேறொன்றும் மீதமாக இல்லை. கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார், பர்வதங்களில் தாபோர் இருக்கிறது, சமுத்திரத்தின் அருகே கர்மேல் இருக்கிறது. இவையெல்லாம் இயற்கையான காரியங்கள், இவை நிச்சயமானவை. அதுபோலவே நேபுகாத் நேச்சார் எகிப்துக்கு விரோதமாக வந்து எகிப்தை அழிப்பான் என்பதும் நிச்சயம் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். எகிப்து தேசம் சிறையிருப்புக்கு போகும் ஒரு குமாரத்தியாக இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. நோப் தேசம் பாழாகும் என்றும் அது குடியில்லாமல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும் என்றும் முன்னறிவிக்கப்படுகிறது. எகிப்து மகா நேர்த்தியான கடாரியைப் போல இருக்கிறது. ஆனாலும் நேபுகாத் நேச்சார் வடக்கே இருந்து அடிக்கும் புயல் காற்றைப் போல வருவான். எகிப்து என்னும் கடாரியால் நேபுகாத் நேச்சார் என்னும் புயல் காற்றுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. கூலிப்படைகள் கொளுத்த காளைகள் போல் இருக்கிறார்கள். எத்தியோப்பியர், லீபியர், லீதியர் ஆகியோர் எகிப்தின் சேனையில் கூலிப்படைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் கூலியையும் போஜனத்தையும் பெற்றுக்கொண்டு கொளுத்த காளைகளைப் போல இருக்கிறார்கள். நேபுகாத் நேச்சார் எகிப்துக்கு விரோதமாக வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடன் அவர்கள் எதிர்த்து யுத்தம் பண்ணாமல் அவனுக்கு பயந்து ஓடிவிடுகிறார்கள். அவர்களால் நேபுகாத் நேச்சாருக்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியாது. ஏனெனில் அந்த நாள் அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய ஆபத்து நாளாகும். எகிப்தியர்கள் பாம்பின் சீற்றம் போல இருப்பார்கள். காட்டை வெட்டுகிறவர்கள் போல் இருக்கும் கல்தையருக்கு எதிராக பாம்பால் எதிர்த்து நிற்க முடியாது. கல்தையர் காட்டை வெட்டுகிறவர்கள் போல வருவார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை வெட்டுக்கிளிகளை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும். எகிப்து கலங்கும். வடதிசை ஜனமான கல்தையரின் கையில் எகிப்தியர் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். நோ பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களும் அவர்களுடைய தெய்வங்களும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் எல்லோருமே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் அவனுடைய சேவகரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். எரேமியா 46:26 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் எகிப்து தேசத்தில் இனிமேல் நிறைவேறப் போகிற முன்னறிவிப்பை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசம் பூர்வ காலத்தில் இருந்தது போல் குடியேற்றப்படும். இஸ்ரவேல் தேசம் திரும்பி வந்து அமைதியோடும் சாங்காபாங்கத்தோடும் இருக்கும். ஆயினும் அதற்கு தேசங்களுக்குரிய தண்டனை கொடுக்கப்படும்.